ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒவ்வொரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 320வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் அமைய இருக்கின்றது. அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எங்கள் நேர்மையான வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை இந்த குரல் எங்களுக்கு சொல்ல இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் என்பதாக அமைந்திருக்கிறது. இதற்கு அழகான 3 உரைகளும் அமைய பெற்றிருக்கின்றது. சற்று உரைநடைகள் வித்தியாசமாக இருந்தாலும் 3 உரைகளும் ஒரு கருத்தை தான் சொல்ல இருக்கின்றது. முதலில் நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், துன்பமெல்லாம் துன்பம் செய்தவரே சார்வன ஆகையால் துன்பமில்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறருக்கு துன்பம் செய்யார். துன்பமெல்லாம் துன்பம் செய்தவரே சார்வன ஆகையால் துன்பமில்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறருக்கு துன்பம் செய்யார் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் ஒருவருக்கு துன்பமோ ஒரு கெடுதலை செய்வோமாக இருந்தால் அதற்குரிய பிரதிபலனை, அதுக்குரிய பலனை நாங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். அதாவது ஒருவருக்கு துன்பம் செய்தவர் இருந்துமானால் அதுக்குரிய பாவமும் வழியை நாங்கள் தான் அனுபவிக்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே தங்களுடைய வாழ்க்கையிலே நேர்மையான வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை வாழ விரும்புகின்றவர்கள் பிறருக்கு துன்பம் செய்ய மாட்டார்கள், துன்பம் செய்ய விரும்ப மாட்டார்கள் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞன் அவர்களும் நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும். எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகின்றவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது. தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும். எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகின்றவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது. கெட்டதை செய்தால், ஒரு தீமையை செய்தால், ஒரு கொடுமையை செய்தால் அதற்குரிய பாவத்தை, அதற்குரிய தண்டனையை நாங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். ஆகவே நேர்மையாக தங்களுடைய வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை வாழ விரும்புகின்றவர்கள் பிறருக்கு துன்பம் செய்தலை, தீங்கு செய்தலை, கெடுதல் செய்தலை விரும்பக்கூடாது என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதையும் பார்ப்போமாக இருந்தால், செய்யும் தீமையெல்லாம் செய்தவருக்கே, அதனால் நமக்கு தீமை வேண்டாம் என்று எண்ணுபவர்கள் அடுத்தவருக்கு தீமை செய்ய மாட்டார்கள். செய்யும் தீமையெல்லாம் செய்தவருக்கே, அதனால் நமக்கு தீமை வேண்டாம் என்று எண்ணுபவர்கள் அடுத்தவருக்கு தீமை செய்ய மாட்டார்கள். ஏற்கனவே குறிப்பிட்டது போலே நாங்கள் எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். ஆகவே நாங்கள் பிறருக்கு தீமை செய்வோமாக இருந்தால் அதனுக்குரிய பாவங்களையும் பழிகளையும் நாங்கள் சுமக்க வேண்டும் என்பதுதான் நியதி. ஆகவே நல்லபடியாக எங்களுடைய வாழ்க்கையை நேர்மையான வழியிலே வாழ விரும்புகிற, பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ விரும்புகின்றவர்கள் பிறருக்கு, மற்றவர்களுக்கு தீமை செய்ய விரும்ப மாட்டார்கள் என்பதாகத்தான் சாலமன் பாப்பனோட உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இன்றைய குரல் நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் சமுதாயத்திலே நல்லவர்களாக, நேர்மையர்களாக எங்களுடைய வாழ்க்கை பாதையை நாங்கள் நேர்மையாக வாழ வேண்டுமென்றால் பிறருக்கு நாங்கள் தீமை செய்யக்கூடாது. அவ்வாறு நாங்கள் பிறருக்கு தீமை செய்பவர்களாக இருப்போமாக இருந்தால் அந்த பாவம், அவர்களுக்குரிய அந்த தண்டனைகளை நாங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். எங்களுடைய வாழ்க்கையை நேரான வாழ்க்கையாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் பிறருக்கு தீமை செய்வதை எண்ணக்கூடாது என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் என்ற குரல் அழகாக எங்களுடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்கான பாதைகளை காட்டியிருக்கிறது. நாங்களும் எங்களுக்குள்ளே இந்த குரலின் கருத்துக்களை, உரைகளை உள்வாங்கி எங்களுடைய வாழ்க்கை பாதையை நேரான பாதையாக, மற்றவர்கள் தீங்கிழைக்காத சிந்தனை கொண்டவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.